ஏங்க மல்லிப்பூ முளை எவ்வளோ? சரி ஒரு 3 முழம் கொடுங்க. சரிங்க. சரிம்மா இந்த ஒரு நிமிஷம் இந்தாங்கம்மா. நாளைக்கு அந்த உசிலம்பட்டியில ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ போர்டு மீட்டிங் வேற இருக்குன்னு இருக்காங்க தலைவர்களுக்கெல்லாம். அதுக்கு வேற போகணும். போனா எப்படியும் நாளைக்கு நைட் ஆயிரும் வரத்துக்கு. எப்பயும் நீங்க அங்க இங்கன்னு போய்கிட்டே இருந்தா அந்த வீட்டு வேலை யார் பாக்குறது? இவனுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்குது. இந்த தடவை வேற யாரும் அனுப்பிவிட்டு நீங்க இருக்க வேண்டியதானே? என்ன தங்கம் பேசிக்கிட்டு இருக்க? தலைவர்னா தலைவருங்க தான் போகணும், மத்தபடி வேறவங்களையும் அனுப்ப முடியும்? அதுக்குன்னு எப்பயும் நீங்களே எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருந்தா அப்புறம் வீடு வாசல் ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடுறீங்க. சரி நாளைக்கு ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் கிடக்குது, இன்னும் எம்பிட்டு வேலை கிடக்குது. எதை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டுக்கு இங்க போறதும் அங்க வரதும் இங்க போறதும் அங்க போறதுமா இருந்தா என்ன பண்றது? இந்த சொந்த மதத்துக்கு சொல்லணும், பத்திரிக்கை அடிக்கணும், பட்டு எடுக்கணும், கல்யாணத்துக்கு மண்டபம் பிடிக்கணும் வைக்கணும், ஊருப்பட்டது இருக்குது. சரி சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துக்க. ஏங்க அம்புட்டு வேலை கிடக்குதுங்க, மொத்தமா நான் கடந்து பண்ண முடியாது சரியா? சும்மா தோட்டத்திலே போய் உக்காந்துக்கிறீங்கன்னா மற்ற நாள் சரி, ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற நாளையாவது போய் அவங்க வீட்டில் என்ன ஏதுன்னு பேசிட்டு கல்யாணமா இல்லை எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், பொழப்பே போச்சேன்னு சொல்லிட்டு எப்பயும் மாதிரி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க முடியுமா? ஊர் முக்கியம்தான், அதை விட முக்கியம் குடும்பம். ஏதோ பொண்டாட்டி நான் குடும்பத்தில் அத்தனையும் கட்டி காக்கிறதுனால நீங்கள் வெளியே போய் சுற்றி எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. இதில் நானும் பொறுப்பு இல்லாமல் உங்களமா இருந்தேன்னா என்ன பண்ணுறது? அவங்க வீட்டு வாசப்படியில நம்மள போய் நிக்க முடியாது, அதனாலதான் உங்களை போயிட்டு வாங்கன்றது. நீங்க இப்படி அங்க போறேன் இங்க போறேன்னு. சரிம்மா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் போயிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் வீட்டுல இருந்து இந்த வேலையெல்லாம் பாத்துறேன். இந்த மீன்கார மாதிரி இருக்கு. அடே இது வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போவான் போல இருக்கு, அவனை எதுக்கு நிறுத்திக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இருங்க. அடே ஒண்ணுதாண்டா, வண்டியில உட்காந்து ஐயோ இறங்க மாட்டாரோ? ஐயா அக்கா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏண்டா எப்பயும் வாங்கிட்டு தானே மீன் வாங்குறான், இப்படி மீன் வாங்குறவங்கள நீயே இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குதா? சொல்லு பாப்போம். ஏக்கா ஏக்கா அப்படி பேசுறீங்க? நான் மற்றவங்களுக்கு கூட பழைய மீனை போடுவேன், உங்களுக்கு புது மீன் தாக்கா போடுவேன். என்னக்கா என்கிட்ட இப்படி பேசுறீங்க? ஆமா ஆமா நல்லா போட்டப்போ. ஏண்டா உங்ககிட்ட சங்கரா மீனும் ஐல மீனும் கொடுத்து விடுறானா? ஏண்டா என்ன மீனடா கொடுத்து விட்டுருக்க நீ? எம்பிட்டு பணம் வாங்கியிருக்க என் பையன்கிட்ட? உங்களுக்கு அதான்க்கா கொடுத்தேன். அப்புறம் வெட்டி குழம்பு வச்சவன் நான் என்ன பைத்தியக்காரியா? ஏன் நான் இதுக்கு முன்னாடி அந்த மீனெல்லாம் சாப்பிட்டதே இல்லையே. பாறை மீனை போட்டு விட்டுருக்க நீயே. பாறை மீன் வந்துச்சா? அப்புறம் நான் என்ன பைத்தியக்காரியா? இன்னைக்கு பையன் வாங்கிட்டு வந்த மீன்ல பாறை மீன் இருந்துச்சா இல்ல மத்த மீன் இருந்துச்சா? பாறை மீன் தான் இருந்துச்சு. உங்ககிட்ட போய் சொல்றேன்னா என் வீட்டுல குழம்பு வச்சிருக்கேன் வந்து பாரு. என்னக்கா சொல்றீங்க? நான் பாறை மீன் இல்லக்கா, இந்த மீன் தாக்கா உங்களுக்கு கொடுத்தேன். பாறை மீன் வேற உங்களுக்கு கொடுத்தேன். வேற உங்களுக்கு நல்லா கொடுத்துப்புட்ட. இன்னைக்கு என் காசு போச்சா? அக்கா அந்த மீன் உங்க பையன் தாக்கா வாங்கினாரு. அந்த மீன் என் பையன் வாங்கினானா? என்ன சொல்ற? அக்கா நான் மீன் வியாபாரம் பார்க்குறவன், உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுக்கு நான் நல்ல மீனை தான் பார்த்து கொடுப்பேன். என்னைக்காவது ஃபால்ட் வந்திருக்கா சொல்லுங்க பாப்போம்? ஒரு நாள் நான் கொடுத்த மீன்ல ஃபால்ட் வந்தது கிடையாது. உங்க கையில தான் கூட்டம்னு சொன்னியானே. ஏன்க்கா நீங்க வேற காலையில இருந்து ஒரு கூட்டம் இல்லக்கா, எல்லாரும் சித்ரா பௌர்ணமினால கோயில் குழம்பு போயிட்டாங்க, கூட்டமே இல்லாம அல்லோல் பட்டு போயிட்டேன். அப்புறம் தான் சரி இனி பார்த்து ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மீனெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என் பையன் இந்த மீனை தானே மாத்தி கொடுத்துட்டேன்னா? அக்கா உண்மையை சொல்ல போனா உங்க பையன் முதல்ல வந்து சங்கரா மீனையும் ஐல மீனையும் வெட்டி கவர்ல போட சொன்னாரு. நானும் சரின்ட்டு 2 கிலோ வெட்டி போட்டேன். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாரு என்னன்னு தெரியல, பாறை மீன் 2 கிலோ வெட்டுனாரு. அதையும் தனியா வெட்டி உங்க பையன்கிட்ட தான் கொடுத்தேன். பாறை மீனும் அவன் வாங்கினானா? இங்க பாரு, அப்படி இருந்தா என் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. உங்க வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாரா இல்ல இந்த சாந்தாருக்காக பத்திங்களா? அவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட ஒரு கவரை கொடுத்தாரு. அதுல எது மீன் மாறி போயிருக்குமோ என்னவோக்கா. மற்றபடி நான்லாம் என் தொழில் சத்தியமா தப்பு பண்றவன் கிடையாது. எனக்கு தெரியாதா எந்த மீன் எதுன்னு? மீனோடய பொழப்பு நடத்துற எனக்கு அது உங்களுக்கு மாத்தி கொடுத்தா நீங்க என்கிட்ட சண்டைக்கு வருவீங்கன்னு தெரியாதா? அந்த அளவுக்காக்கா நான் கூமுட்டையா இருப்பேன்? இங்க பாரு, நீ சொல்றது உண்மைதானே? அக்கா என் தொழில் சத்தியமா சொல்றேன்க்கா, இந்த தொழில்ன்றது எனக்கு சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு சோறு போடுற தெய்வம், என்னை பெத்த தாய் மாதிரி. இதனால சத்தியமா சொல்றேன்க்கா, நான் வந்து உங்க பையனுக்கு 2 தனித்தனி கவர்ல தான் போட்டு கொடுத்தேன். அவர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கடைசியில என்கிட்ட சண்டைக்கு வரலாமா சொல்லுங்க பாப்போம்? இந்த ஊர்ல யாருக்காவது நான் மாத்தி கொடுத்துருக்கேனா? அத்தனை பேர் எத்தனை பேர் கூட்டம் வந்தாலும் அத்தனை பேருக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுக்குற ஆளு, கூட்டத்துல மாத்தி கொடுக்குற அளவுக்கு நான் என்னக்கா வேலை பார்த்திருக்கேன். நீ கிளம்புப்பா, கிளம்பு. இல்லனே பாக்குறீங்களா அக்கா எப்படி பேசுறாங்கன்னு? மத்தவங்களுக்கு எப்படியோ மீன் கொடுப்பேன், உங்களுக்கு புதுசா
பேசுறீங்களேக்கா. ஐயோ இவன் வேற நேரங்களையும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே. எப்பா நீ கிளம்புப்பா, கிளம்பு. ஏக்கா நான் உனக்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டேங்க்கா, நம்புக்கா. சரி நீ கிளம்பு. நீங்க வேணும்னா அவங்க வீட்டை கூட போய் கேளுங்க. ஆனா நான் உண்மையெல்லாம் சொல்றேன், உங்க பையன் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. கடைசியில இங்க மாத்தி விட்டு கடைசி என்கிட்ட சண்டைக்கு வரீங்க. பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறான்னு அந்த பையன். அதானே காலையில மீன் வாங்குறதுக்கு காசை நான் 600 ரூபா தான் கொடுத்தேன். இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு இவனுக்கு தெரியல. அப்ப அது எப்படி பார்த்தாலும் 2 கிலோ 400 ரூபா, 1000 ரூபாய்க்கு மொத்தம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஏன் அவளுகளுக்கெல்லாம் என்ன பொழப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இவன் தான் வாங்கி கொடுக்குறானா? அவ வந்து வாங்கிட்டு போயிருக்காளே, அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம்? இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்குது. சரி விடு விடு, பையன் ஏதோ ஆசையில வாங்கி கொடுத்துட்டான். அவன் சின்ன பையங்க, அவன் வாங்கி கொடுக்கட்டுங்க. இவளுகளுக்கு எங்கங்க போச்சு அறிவு? அன்னைக்கு தான் நல்ல சூடு சொரணை இருக்குதானே நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டு வந்தேன். அப்ப கூட இவளுக்கு புத்தியே இல்லை பாத்தீங்களாங்க. சீ 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 சீ, என்ன கன்றாவியோ போங்க. ஏங்க இவளுகளை அப்படியே விட்டோன்னு வைங்க, நாளை பின்ன 50 பவுன் போட்டேன்னு சொல்லி ஏமாத்தினாலும் ஏமாத்துவாளுங்க கைகாரிங்க. இதை விடவே விடக்கூடாதுங்க. சூட்டோட சோட்டா இதை முடிச்சே ஆகணும். பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசினா ராத்திரி அதுவும் பேசக்கூடாது. நீ வள வளன்னு கத்துறது யார் காதலே விழுந்துச்சுன்னா நமக்கு தான் அசிங்கம். நமக்கு என்ன அசிங்கம்? இல்லை நமக்கு என்ன அசிங்கன்றேன். சரியானா என்ன குடும்பம்னே தெரியல. இவன் சின்ன பையன் ஏதோ வாங்கி தரேன்னு சொன்னா அவளுக்கு எங்க போச்சு அறிவு? வந்து வாங்கிட்டு போயிருக்கா. அன்னைக்கு தான் நான் சொன்னேன் உன் பையன் சுத்திர வேலை வச்சுக்காதேன்னு. அப்படி இருந்து இவ வந்து வாங்கிட்டு போயிருக்கானா அவளுக்கு எம்பிட்டி எகட்டாங்க. இன்னைக்கு பிடிச்ச 4 போட்டு போட்டாதான் சரிப்பட்டு வரும். தங்கம் நீ அதெல்லாம் எதுவும் கேட்காத. கேட்டோம்னா நம்ம பையனுக்கு அது இதா போயிடும், அப்புறம் நம்மளை வெறுத்துருவான். சரியா? என்னங்க வெறுக்கிறதுன்னு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம். இப்பயே இவ்வளோ பித்தலாட்டம் பொய். இதுதான் இன்னும் காலத்துக்கு என்னென்ன கன்றாவியோ. நகை போடுறேன்னு சொல்லி ஏமாத்தினாலும் ஏமாத்துவாளுங்க. இவளுகளெல்லாம் புடிய விடக்கூடாது. 4 போடு போட்டாத்தான் இவளுகளை அடங்குவாளுங்க. சீ, எப்படிதான் இப்படி இருக்காங்களோ தெரியல. எம்மா நமக்கெல்லாம் இதெல்லாம் அசிங்கமா இருக்கும். சரி விடு, இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். பையன் காதில் இது விழுந்துச்சுன்னா என்னடா இது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைப்பான். எது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும். அதுதான் பெத்தவங்கள நமக்கு மரியாதை. இல்லைன்னு வையே அப்புறம் நம்மளுக்கு மரியாதையேன்றதே இல்லாம போயிடும். ஐயோ கடவுளே, என்ன குடும்பம்னு தெரியல. இனி காலத்துக்கு இன்னி என்னென்ன கன்றாவியெல்லாம் நான் அனுபவிக்க போறேனே தெரியல. சி 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 சி, எனக்கு வர காத்துறதுக்கு அவன் மட்டும் இப்போ கையில் இருந்தா அப்படியே கண்ணு கண்ணமா அப்பி எடுத்துப்படுவேன். சி, அவளாம் ஒரு பெரிய மனுஷி. பிள்ளைக்கு நல்லது கெட்ட சொல்லி கொடுக்குற இவளை இந்த வேலை பார்த்தா அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? ஏண்டா அங்க போறேன் இங்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன் கம்முனு உட்கார்ந்து ஒரு இடத்துல விளையாட தெரியாதா? எப்ப பாரு இங்க போடணும் அங்க போடணும். போய் விளையாடுங்க. கீழே கீழே விழுந்து கையை காலை இது உடச்சிட்டு வாங்க 2 பேரும் வச்சு இழுத்து போடுறேன். எப்பப்பா வலுவட்டையாவே போய்கிட்டு இருக்காங்க. அண்ணி ரொம்பவே இப்பெல்லாம் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். பாத்தீங்களா முளைச்சு 3 நாளா விடல ஊர் சுத்துறத. ஏன் அவங்க அப்பா என்ன வரலையா? ஆமா, அந்த மனசு எங்கிட்டு போய் கிடக்குறானே என்னவோ. ஒரு போன் பண்ணா கூட எடுத்து தொலைய மாட்டான். அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றீங்க? ஏன் என்னத்தடா சொல்றது? நான் முடிச்சு திட்டிவிட்டேன். நீ நிஜமாவே வந்து உலக போட்டியில ஜெயிச்சியா என்ன அப்படின்னு. அதுக்கப்புறம் அது வரும் இது வரும்னு கடைசி வரைக்கும் ஒன்று வரல. இந்த 1 லட்சத்தை எடுத்து கடன் கட்டினதோட சரி அப்படின்னு பிடிச்சி திட்டினேன். அதனால காலையில் கோச்சிட்டு ஓடின மனுஷன்னு இன்ன வரைக்கும் வீடு வரல. கேக்கா, அப்போ ஒரு வேலை வெட்டினா நமக்கு வீட்லயே வந்து தருவாங்க. நம்ம தான் வெளியில போய் அலைஞ்சு திரியணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தா யார் வந்து கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். அதுவும் சரிதான். வேலை வெட்டி வீட்டில் பார்த்தாலாவது நம்ம ஒரு வேலையை பார்க்கலாம். நமக்கு தான் அந்த இதுவும் இல்லை. என்ன பண்ணுவீங்க நீங்க ஒத்தாளா? இந்தா அவர் வந்துட்டாரு. சரிக்கா, அண்ணன் வேற வந்துட்டாரு. நீங்க போய் பாருங்க. நானும் போய் சாப்பாடெல்லாம் சூடு பண்ணிட்டு நானும் பையனும் போய் சாப்பிட போனோம். வந்த அந்த ஆள் சாப்பிட்டாலும் சரி பட்னியா கடந்தாலும் சரி. இந்தாங்க அமுதா. என்னங்க எப்பயும் சம்பள காசு கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன மல்லிகைப்பூ அதுவும் இவ்வளோ? இல்லைங்க இன்னைக்கு வாடகை சுத்தமாக ஓட்டம் இல்லை, கையிலையும் சுத்தமாக காசு இல்லை. சரி 150 200 தான் இருந்துச்சு. உங்களுக்கு மல்லிகைப்பூ எதுவும் வாங்கிட்டு வருவோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க தலைக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு இப்போ வேலை இல்லை நேரத்தில் செலவு பண்ணிக்கிட்டு? இதில் என்ன செலவு இருக்குது? அதெல்லாம் எனக்கு ஒரு செலவும் கிடையாது. இந்தாங்க தலைக்கு வச்சுக்கோங்க. அட தலைக்கு வச்சுக்கோங்கன்னா என்ன திரும்பி நிற்கிறீங்க? திரும்பி நின்னா தலைக்கு நீங்கள் வச்சு விடணும்னு அர்த்தம். ம்
என்னங்க எப்படிங்க இருக்கேன்? என்னைக்குமே என் அமுதா அழகு தானே. உண்மையாவா? இதுல போய் பொய் சொல்லுவேனா? என்னைக்குமே என் அமுதா அழகுதான். ஜம்மா ஜம்மா வெளியே வாம்மா. ஜம்மா ஐயே பாத்ரூமுக்குள்ள போனாலே எம்மா 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 எம்மான்னு ஏன்டி ஏன் போட்டுக்கிட்டே இருக்கிறவ? ஜம்மா எனக்கு வேற இப்போ என்னம்மா பண்ணுறது? என்ன பண்றது? ஏம்மா இந்த அத்தை வேற வந்திருக்குது. இது வந்தாலும் சும்மா நொய்யு நொய்யுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்கும். நானே அதை நினைச்சுதான் பயமா இருக்குன்னு இருக்கேன். ஏம்மா இந்த அத்தையை சீக்கிரம் அனுப்பி வச்சிருமா. இங்கே வரு, அப்படிலாம் உங்க அத்தையெல்லாம் அனுப்ப முடியாது. அவளை சாதனம் போறாளும் கிடையாது. நம்ம கிளப்பி விட்டோன்னு வையி, என்னத்துக்கு இவளுக நம்மளை கிளப்பி விட்றாளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கோவம் வந்துருண்டி. அதுவும் இல்லாமல் மூஞ்சி அடிச்ச மாதிரி எதா இருந்தாலும் பேசிவிடுவா. வச்சு பாசெல்லாம் தெரியாது அவளுக்கு. அதுவும் இல்லாமல் நானே வேற அடி வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நிம்மதியானே, இப்போ இது வேற வந்துருச்சா? இன்னும் வந்துன்னா இந்த அவன் வேற ஊர்லேருந்து வந்தான்னு வையி, இந்த மாதிரி இடம் விற்க போகிறான், வீடு வாசலாம் விற்று தான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுன்னு வையி, ஒரு ஆட்டம் கட்ட போகிறான்னு நானே பயத்தில் இருக்கேன். அதனால் நீ எல்லாம் வந்து கல்யாணம் இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க வச்சுருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. நான் பழகுனேன் வச்சேன்லாம் சொன்னேன்னு வையி, அவள் அடி வெளுத்து. முதல்ல நீயுமே அப்படி தானம்மா பண்ண, நான் விரும்பினேன்னு சொன்னப்ப. அப்படியெல்லாம் தான் நானும் நினச்சேன். என்ன அப்படி தொலைகிறது? நல்ல பையனாக இருக்கா. அப்படி இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் தேடி போனால் கூட கிடைக்குமா? அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படியே புகுந்த பொண்டாட்டி குடும்பத்தையும் தான் குடும்பமாக நினைக்கிற புருஷெல்லாம் கிடைப்பாங்களா? இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சா எம்பிட்டு வேணாலும் கொடுக்கலாண்டியே. இப்போ மட்டும் இப்படி பேசுவா, ஆனால் மற்ற நேரத்தில் திட்டுவா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, சொல்கிறது முதல்ல கேளு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசு. உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவள் ஆட்டம் கட்டி போடுவா. அதனால அவளுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுக்கணும். நீ உன் பையன்கிட்ட வேணா சொல்லிடு இந்த மாதிரின்னு. அவன் தான் நம்ம ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறானே. இன்றைக்கி வாரானே என்னன்னு தெரியல. நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், அங்கிட்டும் போய் நின்று ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே அவன் எடுக்கலையே. அப்போ வருதா என்னமோ தெரியலையான்னே. வரலன்னா கூட பரவாயில்லடி, வந்தான்னு வையி, இதை இரு கல்யாணம் முடிச்சோன்னே போகலான்னு சொல்லிடுவான். இவளுக்கு வேற புள்ள குட்டி இல்லையா, அதனால சரி நான் இருந்துட்டு போகிறேன்ட்டு இவளும் இருந்துருவா. ஏம்மா அப்படின்னா நீ கிளப்பி விட்டுருமா. நாளைக்கு தேருக்கு தானே அழைக்க வந்தேன், சரி வாரோன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுரு. ஊரில் போய் வேலை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும்னு. என்னடி அவளை புள்ள குட்டி இல்லாதபடி இங்கே வந்தால் ஒரு மாதம் பக்கம் இருந்துட்டு தான் போவா. அவளே ஆசைப்பட்டு வந்தவளை நம்ம அனுப்ப முடியுமா? உங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்க வச்சு எல்லாம் பார்ப்பாரு வைப்பாரு தெரியுமா? நம்மளாம் ஊருக்கு போனோம்னாலும் நீங்கள்லாம் ஊருக்கு போனாலும் உங்களுக்கு துணி பண்ணி எடுத்து கொடுத்து கறியாக்கி போட்டு அம்புட்டின்னு செஞ்சு விட்டு போகும்போது உங்கள் கையிலலாம் காசெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்புவாடி. அப்படியாப்பட்டவளை இன்னைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? பாவண்டி இருந்துட்டு போட்டு விடு. என்ன கல்யாணத்துக்கு இதெல்லாம் விற்கணுமானதா ஒரு சண்டையை போடுவா. இருந்தாலும் நல்லவ தாண்டி, அவளும் புரிஞ்சுக்குவா. ஏன்னா புள்ள குட்டி இல்லாதவள அதெல்லாம் புரிஞ்சுக்குவா அவளும். ஏம்மா நீ சொல்கிற என்னமோ, கடைசியில் அவங்க அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். நீயும் பயந்து என்னையும் பயப்பட வைக்காதடி, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடி. சரி நம்ம இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோன்னு வையி, அவளுக்கே சந்தேகம் வந்துடும். என்னடா நம்மளை ஆளை காணுமே அப்படின்னு நினச்சிக்குவா. நம்மளோட தானே படித்தாளுங்க, இப்போ எங்கிட்டு போனாலுங்க 2 பேரும்னு நினச்சிக்குவாடி. அதனால தான் சொல்கிறேன், வா போவோம் உள்ள வா, டக்குன்னு வந்து படத்துக்கு ஓடியா. என்ன நீ 2 பேரும் எங்கிட்டு போனீங்க? ஐயோ தூங்காமத்தான் என்ன வரைக்கும் இருந்தாலோ. இந்த பாத்ரூம் போயிட்டு வந்த நீ, இந்த உங்கள் மருமவளுக்கு தான் தனியாக ஒத்தையில் போகிறதுனா பயமாச்சு, அதான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஒத்தையில் போகிறதுக்கு பயமாக இருக்கா? அடியே இதெல்லாம் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுடி. இந்த வயசுலலாம் போய் பயந்தா வேலைக்கு ஆகுமா? நல்லா கேளுங்க, இப்படித்தான் பயந்துக்கிட்டே தான் கிடப்பா. தைரியமாக இருக்கணும். நான்லாம் பாரு எம்பிட்டு தைரியமாக இல்லைன்னு வையி, இந்த காலத்தில் அம்பிட்டு தூரத்துலேருந்து இங்கெல்லாம் வர முடியுமா போக முடியுமா? சரி தூங்க நீ தூங்க. அமுதா பிள்ளைய பார்த்தீங்களா? அமுதா பிள்ளைகிட்ட எதுவும் பேசுனீங்களா வச்சிங்களா? அமுதாவை தான் சேர்த்தாச்சே, உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்லலை. சேர்த்துக்கிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. செத்தா வச்சா கூட அந்த புள்ள கண்ணில் கூட முழிக்கக்கூடாது அப்படி இப்படி. நீங்கள் பரவாயில்லையே. சரி புள்ள நல்லா இருக்காளா? இப்போ நல்லா இருக்கா. அவனை நம்பி போய் அடியும் போத வாங்கி கர்ப்பப்பை கீழே இறங்கி அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் அந்த படுபாவி இவளை கடத்தி அப்புறம் ஊரறிய இவளை
காணாமல் போயிட்டா ஓடி போயிட்டான்னு கதை கட்டி விட்டு அந்த மாப்பிள்ளை வந்து நம்ம அமுதாவை கட்டிக்கிறேன் புள்ள குட்டியோடு இருக்கிறதுனாலன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவள் அந்த வாழ்க்கையை வாழ்கிறா. இவன் தான் இங்கே கிடக்கிறா. ஐயோ இம்புட்டு வேலை நடந்திருக்குதா? எனக்கு ஒரு வார்த்தை கூட பொண்ணு போட்டு சொல்லலை நீங்கள். அந்த நேரத்தில் ஏதோ காதுங்காது வச்ச மாதிரி சொந்த மதத்துக்குலாம் சொல்லாமல் நம்மளே சிம்பிளாக பண்ணிடுவோன்னு தான். சொந்த மதத்துக்கு சொல்லலை, சொந்த அத்தைக்கு கூடவா சொல்லாமல் இருப்பீங்க? எங்கள் அண்ணன் உயிரோட இருந்தால் என்னை இப்படி ஒதுக்கி இருக்குமா? நீங்களாம் என்னை இப்படி ஒதுக்கி இருக்கீங்க. ஐயோ அண்ணி அப்படிலாம் ஒதுக்கணும்னு இல்லை. அந்த நேரத்தில் கையில் காசு இல்லை பார்த்துக்கோங்க. காசு இருக்குது இல்லாமல் போகட்டும். ஏன் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா ஏன் நான் வந்து செய்ய மாட்டேனா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்திருக்கீங்களே. ஏண்டி நீயாவது சொல்லியிருக்கலாம்ல? அத்தைக்கு சொல்லுங்கம்மா, அவங்களும் வரட்டும் வைக்கட்டும்னு. அது இல்லைங்கத்த. நீங்கள் வந்திருந்தாலும் நீங்களே சீனு போயிருப்பீங்க. அந்தளவுக்கு ஆகிப்போச்சு அண்ணி. அடிதடி உதன்னு அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து பெரும் ரோதனை ஆகிப்போச்சு. இதெல்லாம் ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் கூப்பிட்டா இங்கே நாரி போயிடாதா? அத்தை யாருக்கும் கூப்பிடாத ஒன்றும் செய்யலை. ஆனால் உன இதை சொல்லாதீங்க. எனக்கு பிள்ளைங்கள்லாம் இதுங்க எல்லாரும் தான். என்னை ஒதுக்கி இருக்கீங்க. சரி விடுங்க, நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் ஆயிட்டீங்க, எங்களெல்லாம் ஒதுக்கத்தான் செய்வீங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ விடுங்க, நீ விடுங்க. என்னென்னத்தெல்லாம் தான் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நான் அவங்கக்கிட்டையும் பேசிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, நான் வரல வைக்கலன்னுலாம் கேட்டானா சொல்லிடுங்க அதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு. சும்மா என்னால் வந்துட்டு போய்கிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்களும் போனோமா வந்தோமான்றங்க இருந்துக்கிட்டு இருக்காம நம்ம பொழப்ப பார்த்தா தான் நம்ம வயிறு நிறையும். நான் என்ன போயிட்டு இருக்கவா போகிறேன்? போயிட்டு என்ன எதுன்னு பேசிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வர்றது தானே. இன்ன வரைக்கும் உங்கள் அம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணலை. 2-3 வாட்டி கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. நான் தான் கண்டுக்கல. வரியாப்பா? வரும்போது காசு அள்ளி கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வாப்பா ஒரு மூட்டை. ஏன்னா எங்கள் 2 பேத்துக்கு திங்கிறதுக்கு பத்தாது, பிடுங்கி திங்கிறதுக்கு தான் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டை அள்ளி கட்டி எடுத்துகிட்டு போங்க. அதை நீ வேற, நானே 1000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன். அது கூட வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் பஸ்ஸுக்கு போகிறோம், முன்ன பின்ன ஆகும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் சிம்ரனை அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன், மாடசாமி நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வாங்க, நான் அண்ணன் ஃபோன்லேருந்து காசு அனுப்பி விட்டுறேன். அட என் கையில் கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? ஆமாம், நீங்கள் நல்லா கொடுக்கறது தெரியாது, இதெல்லாம் கொடுத்துருங்கன்னு உங்கள் அம்மாட்ட கொடுப்பீங்க. உங்கள் அம்மா கொடுக்காம அப்படியே பொத்தி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நம்மளுக்கு கத்துறதுக்கா? நம்ம தானே கடன் வாங்கணும், நம்ம கடன் நம்ம அடைக்க தெரியும். அவங்க ஒன்றும் கிழிக்க வேண்டாம். ஆனாலும் நீ இப்போ ரொம்ப தானே பேசுகிற, எனக்கே பயமாக இருக்கு நீ பேசுறத பார்த்தா. சந்தர்ப்பமும் சூழ்நிலைன்னா ஒரு பொண்ணு அப்படி மாத்துறதே. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் தான் எல்லாம், குடும்பம் தான் எல்லாம்னு இருந்தேன். இன்னைக்கு தானே ஞான உதயம் வந்திருக்குது. கண்டு கட்டாதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்கன்றது சரியா போச்சு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதையாவது பொழைச்சி நம்ம உழைச்சி சேர்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க ஏதோ சீட்டு போடுறாங்களாமா, அவங்கக்கிட்ட வாங்குற காசில் சீட்டு போட்டால் தான் இனி நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்க முடியும். பஸ் வந்துருச்சு பாருங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளைய பார்த்துக்க. சரியா? சரிங்க, நீங்களும் நேரங்காலமாக வாங்க, போயிட்டு அப்படியே இருக்காம. சரிம்மா, வேலையை முடிச்சுட்டு ஓடியாந்துடுறேன். உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ நீங்கள் அதை மாதிரி வாங்கினீங்களா வச்சிங்களான்னா எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா எக்கேடா கெட்டு போகட்டும். சரி, பஸ் வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். சரியா? உடம்பு பார்த்துக்க, நேரங்காலமாக வீட்டுக்கு போ. சரிங்க. சரி பார்த்து போ, ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் போய்க்கிறேன். பாவம், இந்த மனுஷனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு கூட மனசும் இல்லை, நினப்பும் இல்லை. என்ன பண்ணி தொலைகிறது? கங்கைக்கு போனாலும் பண்ண பாவம் விட்டு போகாதுன்ற கதையா? இதுங்க பண்ணுற பாவத்துக்கெல்லாம் நம்ம தான் இங்கேயும் அங்கேயும் அலையிறதா இருக்குது. சீக்கிரம் அந்த கல்யாணத்துக்கு அந்த எல்லாத்தையும் விற்று கொடுத்து ஒழிச்சு விட்டாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா தொட்ட 90 அதை செய்யணும் என் பிள்ளைக்கு, இதை செய்யணும் பிள்ளைக்குன்னு ஆட்டம் கட்டுவாங்க. நம்ம பாட்டுக்கு இங்கே வந்துடுவோம், அவங்க எங்கே போவாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். இருக்கிற வீடையும் விற்றுப்புட்டு கடைசியில் எங்கிட்டு போவாங்களோ. அவங்க புள்ள தாங்காமையாக இருக்கும். அவங்க அம்மா தானே எல்லாம். சரி, மணியை இப்போச்சு நம்மளும் நின்றுக்கிட்டு இருக்க வேணா, நம்மளும் போவோம்.